பலமுறை இந்த விவகாரம் குறித்து பேசி இருக்கிறோம். அரசாங்கம் ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுகிறது. மத்திய அமைச்சர் பேசுனதை நீங்க அநேகமா நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இது ஒரு பெரிய இரண்டாவது வேளாண் புரட்சிக்கு இது வித்திடும். விஞ்ஞானமும் விவசாயிகளும் இணையும் போது அங்க பெரும் அற்புதங்கள் நிகழும் அப்படின்ட்டுலாம் அமைச்சர் பேசியிருக்காரு. இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது சார்? இந்த அரிசி, இந்த நெல், இந்த சீட்ல என்ன இருக்குன்னு? அதாவது இந்தியாவுல விதை சந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தை. கற்பனை செய்ய முடியாத அளவிற்கான பணம் அதுல புழங்குது. சரி, இன்றைக்கு விதை சந்தையினுடைய ஒரு ஆண்டு வரவு என்னன்னு கேட்டா 3.5 லட்சம் கோடியாக இன்றைக்கு. ஓகே, 8 லட்சம் கோடியாக உயர்வதற்கு இன்னும் 2-3 ஆண்டுகளிலே வாய்ப்பு இருக்கு. ஓகே, 8 லட்சம் கோடி என்பது நாம் கற்பனை செய்ய முடியாத ஒரு தொகையாக இன்றைக்கு. பசுமை புரட்சி வந்த போது நாம் எல்லாம் என்ன செஞ்சோம்? விவசாயிகள்லாம் ஒரு பெரிய மறுமலர்ச்சி நாட்டில் ஏற்பட போவதாக சொன்னார். 1960 பிற்பகுதிகளிலே பசுமை புரட்சி வந்த போது ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டு விட்டதாக புலங்காகிதம் அடைந்தது அன்றைக்கு. ஆனால் என்ன நடந்தது? இன்றைக்கு ஒரு வீடு இருக்குன்னா ஒரு 40 வயசை தாண்டும் போதே இன்னைக்கு சுகர் வந்துருது பிள்ளைகளுக்கு. 40 வயசை தாண்டும். எனக்கு தெரிந்து என்னுடைய அண்ணனுடைய மகள் 10வது படிக்கிற, அவளுக்கு சுகர் இருக்கு. தினசரி இன்சுலின் போடக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் காணுகிறோம். இது 1960க்கு முன்னால இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு பசுமை புரட்சிக்கு பின்னாலதான் என்ன செய்யுது? நோய் அப்படியே உடலோடு ஒட்டிக்கிடுச்சு. என்னதான் நாம் திடகாத்திரமாக இருந்தால் கூட அந்த நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? மரபணு திருத்தம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செய்திருக்கிறோம் என்று அரசு சொல்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால், பருவநிலை மாற்றத்தை அல்லது பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக அது நிலைத்து நிற்கும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுங்க. கூடுதலாக அரிசியிலே 20 முதல் 30% அதிகமான விளைச்சல் கிடைக்க போகிறது என்று எங்களுக்கு ஆசையை தோன்றுகிறார். விவசாயிகளே என்ன செய்ய போகுது? அரிசி உற்பத்தியில என்ன செய்ய போறோம்? பெரிய ரசாயன பயன்பாடு இல்லை, வறட்சியை தாங்கக்கூடியது, 20 முதல் 30% அதிக விளைச்சல் தரக்கூடிய இந்த மரபணு திருத்தம் செய்யப்பட்ட விதைகள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று கேட்டால், உலகளாவிய வேளாண் நிறுவனங்களும் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது? மரபுசார் விதைகளில் தான் என்ன இருக்கிறது? புரதம் இருக்கிறது, தாதுப்புக்கள் முறையாக இருக்கிறது, வைட்டமின்கள் அளவு செய்யப்பட்ட அளவிலே இருக்கிறது என்று சொல்லி உலகளாவிய வேளாண் நிறுவனங்கள் எல்லாம் எதை கொண்டாடுகிறது? மரபுசார் விதைகளை கொண்டாடுகிறது. ஆனால் அரசு என்ன செய்கிறது? உலகளாவிய நிறுவனங்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக நாங்கள் இந்த விதைகளை இங்கே அறிமுகம் செய்வது உற்பத்தியை பெருக்குவதற்கு என்று சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த முரண் எங்களுக்கு புரியல. இந்த தமிழகம் என்பது கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 நெல் வகைகளை கொண்ட ஒரு மாநிலமாக பண்டைய காலத்தில் இருந்ததாக சொல்கிறார் நம்முடைய நம்மாழ்வார். அப்போ 4000 நெல் வகைகளை கொண்ட ஒரு நாட்டுல நீங்க என்ன செய்றீங்க? ஒரு 2 வகையான மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல்லை அறிமுகப்படுத்தி இது உங்க தமிழ்நாட்டிற்கு உகந்தது என்று சொன்னால், எங்களுடைய மரபுசார் விதைகளை நாங்கள் மண்ணோடு போட்டு மூடி விடுவதா? இது யாருடைய கைகளுக்கு இந்த விதை இது போய் சேரப்போகுது அப்படின்னு கேட்டா, நான் முதலில் சொன்னது போல அந்த விதை சந்தை இருக்கு. மொத்தமே 10 கம்பெனி தான் அதை கையில வச்சிருக்கிறான். 10 கம்பெனி 3.5 லட்சம் கோடியிலிருந்து 8 லட்சம் கோடியாக அதிகரிக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருந்தொகையை என்ன செய்யறான்? அந்த 10 கம்பெனி கையில வச்சிருக்கிறான். அவருடைய கைகளுக்கு சென்று சேரும். நீங்க சொன்னீங்க பப்பாளி விதைய பழைய பப்பாளி பழத்துல இருந்து விதையை போட்டா சாக்கடை உரத்துல கூட முளைச்சிடும், பப்பாளி முளைச்சு வந்துடும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விதைகள் முளைப்பதில்லை என்று சொன்னால் என்ன இருக்குது? ஹைபிரிட் என்று சொல்வது நாம சொல்லக்கூடிய இந்த பிராய்லர் கோழியில என்ன சத்து இருக்கு? இது பிராய்லர் கோழியை ஒத்ததுதான் இந்த விதை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? மரபு சார்ந்து வாழ்ந்தவர்கள் நாங்கள், மரபு சார்ந்து எங்களை வாழ விடுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். சார், பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு பொருளை இப்ப நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா சார்? இப்போ ஒரு விதையை சந்தைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இப்ப வெறும் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இந்த கவுன்சில் மட்டுமே போதுமானதா,
இல்ல இதை மனிதர்கள் தான் சாப்பிட போறாங்க, அதனால அதுல இருந்து ஒரு அரிசியை தயாரித்து எடுத்து அதை குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு சிலருக்கு கொடுத்து அதை பரிசோதித்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா இல்லையான்ட்டு பார்த்த பிறகுதான் சந்தைக்கு கொண்டு வரணுமா, இல்ல டக்குன்னு கொண்டு வந்துடலாமா? அப்ப மருந்து கம்பெனி எல்லாம் எதற்கு ஒரு டானி கொண்டு வந்தாலும் சரி, இல்ல மாத்திரை கொண்டு வந்தாலும் சரி, அதுக்கு 1008 ப்ராசஸ் இருக்குங்களா டாக்டர்? ஓகே. அது போல இவ்வளவு பெரிய உணவு சந்தையில் இப்படி ஒரு 2 ரகத்தை இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா சார், இல்ல அப்படியே டப்பு டப்புன்னு கொண்டு வந்துடலாமா? பென்னி குயிக் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார். உங்ககிட்ட தான் கேக்குறேன் சார். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. அதுதான் இதை சந்தைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஏதாவது சில ப்ராசஸ் இருக்கான்னு கேக்குறேன். சரியா கேட்கல. ஆடியோ வச்சிருக்கீங்களா இல்லையாப்பா சார்? நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? எக்கோ அடிக்குது சார். தம்பி கரெக்ட் பண்ணுங்கப்பா. என்னப்பா சார் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க சார். சார் இந்த அரிசியை சந்தைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இல்ல விவசாயிகள் கிட்ட இந்த விதையை விற்பதற்கு முன்பாக ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? இதை தயாரித்து இது நெல்லா வந்த பிறகு இதை மனுஷங்க சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு ஏதாவது ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகுதான் இந்த விதை உங்களுக்கு விற்பாங்களா, இல்ல டைரக்டா வித்துருவாங்களா? என்னைய பொறுத்தளவுக்கு 2 விதையை அறிமுகப்படுத்தும் போதே தெளிவா சொல்றாரு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான். விதையை அறிமுகப்படுத்தியாச்சு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதாக அவருடைய வாதம் இருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம், இந்த விதையை நீங்கள் எப்படி உருவாக்கினீர்கள், அந்த மூலக்கூறை என்கிட்ட தாங்கன்னு கேட்கிறோம். எந்த ஆய்வகத்தில் இது உருவாக்கப்பட்டது அதை கொண்டு வாங்கன்னு கேட்கிறோம். அதையே கொடுக்க மறுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதை சந்தைப்படுத்தும் போது என்கிட்ட கேட்டு சந்தைப்படுத்த போறது என்ன? எப்படி நாங்கள் பசுமை புரட்சியிலே ஒட்டுமொத்தமாக வேளாண்மையிலே 50% இழந்தோமோ அது போல இந்த புதுசா வந்திருக்கு இல்லையா இந்த தொழில்நுட்பம், மரபணு திருத்தம் செய்யப்பட்ட விதைகள் மூலமாக மறுபடியும் ஒரு 50% நாங்கள் இழந்து கடைசியிலே மண்ணு மலடானது போல இந்த ஒட்டுமொத்த உற்பத்தியாளர்களும் நுகர்வோர்களும் எல்லாரும் மலடாகக்கூடிய காலத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோமோ என்கிற கவலை எங்களுக்கு. ஓகே.